ஐயா, நேயர்கள் சில கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் குடுத்துடுறீங்களா? சொல்லுங்க. வடக்கு நோக்கி எதுக்காக தவம் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. வடக்கு நோக்கி ஏன் தவம் செய்யணும் அப்படின்னா, இது வந்து அந்த தவம் செய்யறவங்களுக்கு மட்டும் தான் அந்த கருத்து பொருந்தும். தவம் செய்யாதவங்களுக்கு இந்த கருத்து பொருந்தாது. சிலர் தியானம் பண்றவங்க கேட்கலாம், தவம் செய்றவங்க கேட்கலாம். எங்க மாரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது எதனாலன்னு. சில ஜனங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. வடக்குங்கிறது என்ன அப்படின்னா, வடக்குங்கிறது மேல் திசை. மேல் திசை தான் வடக்கு. தென் திசைங்கிறது கீழ் திசை. வட திசைங்கிறது மேல. சிரசு தான் வடக்கு. கீழே மூக்கு வழியா கீழே வந்து தென் திசை. இது யமன் திசைன்னு சொல்லுவாங்க. கீழ் திசை யமன் திசை. அதனால யமன் திசை பக்கம் இப்போ தெற்கு பக்கம் கால் நீட்டி படுக்கக்கூடாதுன்னு கூட நம்ம ஜனங்க சொல்லுவாங்க. நம்ம பெரியங்க அப்பா அம்மாலாம் தூங்கும்போது தெற்கு பக்கம் கால் நீட்டி தூங்காத, வடக்க தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்க வந்து தலையை வச்சோம்னா தெற்கு பக்கம் கால் நீட்டுவோம். தெற்குங்கிறது கீழ் திசை, காலுங்கிறது வாசி, மூக்கில் ஓடக்கூடிய சுவாசம். அந்த சுவாசம் வந்து தெற்குன்னா கீழ் திசையில மூச்சு விட கூட நம்ம செத்து போவோம். அதனால தான் தெற்க கால் நீட்டக்கூடாது, வடக்க கால் நீட்டும்பாங்க. வடக்குங்கும்போது மேல் திசை, அதாவது சிரசு. வடக்க கால் நீட்டணும். காலுங்கிறது வாசி. அந்த வாசி வந்து மேலே சிரசுக்கு நீட்டணும். அப்போ நீட்டும் போது அவனுக்கு ஆயுள் கூடும், அவனுக்கு மரணம் வராது. அந்த வார்த்தை கொண்டு தெற்க கால் நீட்டி படுக்காத, வடக்க வந்து கால் நீட்டி படு அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் செய்யறது வந்து உடல் ரீதியாக பார்த்தோம்னா தென் திசை கீழ் திசை, வட திசைங்கிறது சிரசு. இந்த பூமியினுடைய இயல்பும் வந்து வடக்க வந்து இந்த மேல் திசை அது. அதனால அந்த வடக்கு பக்கம் திரும்பி உட்காந்து வடக்க மேலே வந்து காலை மேலே ஏற்றுறது, வாசியை வந்து மேலே ஏற்றி பயிற்சி பண்ணுறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும். மற்ற வகையில் வந்து அப்படி தவம் பண்ணக்கூடாது. சிலர் வந்து கிழக்கு திரும்பி உட்காருவாங்க, எந்த பக்கம்னாலும் உட்காருவாங்க. ஆனால் நம்மளுடைய மகானுங்க, எங்களுடைய குருநாதர் சிவானந்த பரமேஸ்வரர் சொல்கிறதும் வடக்கு பக்கம் தான் நோக்கி தவம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஜபம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் அதனுடைய கருத்து. யோகம் பண்ணும்போது வந்து உடம்பு உஷ்ணம் ஆகிறது அது ஜகஜம், எல்லாருக்குமே ஆகும். காரணம் என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அது சூடாகாது. எண்ணங்களை மனசை உள்ள அடக்கி இருக்கும்போது நம்ம புலனடக்கம் ஏற்படும். தியானம் பண்ணும்போது புலன் அடக்கும்போது நம்மளுடைய ஜீவசக்தி வந்து உள்ள அடங்கும். உள்ள அடங்கும். ஜீவங்கிறத நெருப்பு. அது உள்ள அடக்கும்போது உஷ்ணம் தான் உண்டாகும் உடம்புக்கு. அது எல்லாருக்கும் அது இயல்பாக வர்றது தான். யோகம் பண்ணுறவங்களை அத்தனை பேர்த்துக்கும் உடம்பு உஷ்ணம் உண்டாகும் ஆரம்பத்தில். அது பயிற்சி பண்ண நாளடைவில் சரியாக போயிடும். அது பழகிக்கும் உடம்பு. ஆரம்பத்தில் உடம்பு உஷ்ணம் ஆகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கூலிங்கான உடம்பு, குளிர்ச்சியான ஒரு உணவு எடுத்துக்கிறது நல்லது. மோர் எடுத்துக்கலாம், இளநீ எடுத்துக்கலாம், ஒரு சாத்வீகமான பழம், காய்கறி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உஷ்ணமான காரம், ஒரு முரட்டுத்தனமான உணவு, மாமிச உணவு இதெல்லாம் எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா அது கூட உடம்பு உஷ்ணமாகும். கொஞ்சம் கூலிங்காக எடுத்துக்கிட்டோம்னா சரியாக போயிடும். அது சாதாரண விஷயம்தான். அது அது நல்லாயிடும். ஐயா, சுழிமுனை அப்படின்னா என்னங்கய்யா? அதுக்கான விளக்கம் குடுக்க முடியுங்களா? சுழிமுனையை பற்றி கேட்கணுன்னா தம்பி, அது வந்து அந்த வித்தை வாங்கினவங்களுக்கு தான் அது தெரியும். வித்தை வாங்காத, இந்த தீட்சை வாங்காதவங்களுக்கு சுழிமுனை பற்றி தெரியாது. சுழிமுனைன்னா என்னன்னே தெரியாது. எங்கள் மாதிரி பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுழிமுனைன்னா என்னன்னு தெரியும். அதை திறக்கக்கூடிய சூட்சமும் அவங்களுக்கு தெரியும். அது வந்து இந்த சித்த வித்தங்கக்கூடிய அந்த வித்தையை வாங்கி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கணும். பயிற்சி பண்ணும்போது அண்ணாக்கு பாதையாக உள்ளே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. 2 துவாரம் இருக்குது. அந்த துவாரத்து வழியாக இடக்கலை பிங்கலைங்கக்கூடிய அந்த சுவாசம் மேலே போய் போய் அங்கே சுழிமுனைன்னு ஒரு இடம் இருக்குது நம்ம குரு மையத்தில். உள்ள நடு தலைக்கு உள்ளார இருக்குது. அங்கே அந்த வாயு கொண்டு ஊதி ஊதி அடித்து அங்கே இருக்கக்கூடிய கபத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்த வாட்டி அங்கே வந்து சுத்தமாகும் அந்த இடம். அங்கே ஒரு சிறு துவாரம் இருக்கிறதுக்காக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிறு துவாரம் வந்து நம்மளுடைய வாசி கொண்டு ஓதும்போது அது திறக்கும். அது சாதாரணமாக திறக்காது எல்லாருக்கும்லாம். அதுக்கு நம்ம கஷ்டப்படணும். நம்ம பாடுபட்டு விடாமுயற்சியாக எப்போதும் மேலும் கீழும் அந்த பயிற்சியை, அந்த வித்தியை, அந்த பிராணாயாமங்க கூடிய அந்த வாசி யோகத்தை மேலும் கீழும் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஏற்ற ஏற்ற அந்த இடம் வந்து சுத்தப்பட்டு எப்பயாவது ஒன்று அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. எல்லாருக்கும் சுழிமனை திறக்காது. ஏன்னா சுழிமனைங்கிறது வந்து இறைவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைப்பட்ட நிலை. அது ஒரு கேட்டு மாதிரி. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும். கீழே இருக்கிற வரைக்கும் நரக லோகம்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தை. மேலே போனால் தான் சொர்க்க லோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தாள், ஒரு கதவு அது. அந்த கதவு வந்து சாதாரணமெல்லாம் திறக்காது நம்ம மனுஷனுக்கெல்லாம். ஏன்னா இவன் வந்து மகா சண்டாலனா இருக்கிறான் மனுஷன் எப்பயுமே. ஒரு பரிசுத்தமானவனா இல்லை.
அந்த இறைவனோட போய் நம்ம சேரணும்னா பரிசுத்தமாக நம்ம மாறணும். பரிசுத்தங்கிறது எதுன்னா நம்மளுடைய மனம் தான் பரிசுத்தமாக ஆகணும். மனம் பரிசுத்தமாக இல்லாதனால தான் நம்ம கெட்டவனாக இருக்கிறோம். மனம் எப்போ பரிசுத்தமாக ஆகுதோ அன்னைக்கு அவன் அந்த வாசி கொண்டு ஊதி மேலே சுழிமுனங்கக்கூடிய கதவை திறக்கலாம். அது எல்லாத்துக்கும் சாத்தியமானா எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது. இந்த பயிற்சி, இந்த சித்த வித்தங்கக்கூடிய வாசி யோகத்தை வாங்கி எவன் இதை விடாமல் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறானோ அவனுக்கு சாத்தியப்படும். அவனுக்கு சாத்தியப்படும் போது அந்த சுழிமுனை திறந்து மேலே வந்து சிவலிங்கத்தை போய் அவன் சேருவான். அங்கே தான் ஈஸ்வரன் இருக்கிறாரு. அந்த ஈஸ்வரனோட போய் சேரக்கூடிய நிலை தான் நாங்கள் செய்யக்கூடிய பயிற்சி. அதுக்காக தான் நாங்கள் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆத்மாவுக்கு வந்து அந்த பந்தமெல்லாம் கிடையாது. உடலை விட்டு போயிடுச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கு இது யாரோ அது யாரோ, அதுக்கெல்லாம் பற்றுதல் கிடையாது. நீ அங்கே போய் பார்த்தாலும் அடையாளம் தெரியாது.